அன்பிற்குரிய இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாடல்களை நாம் மிகுந்த ஆர்வத்தோடு படித்து வருகிறோம். இதுவரையில் நாம் 22 திருப்பாடல்களை படித்திருக்கிறோம். இப்பொழுது 23வது திருப்பாடலை படிக்கப் போகின்றோம். இந்த 23வது திருப்பாடல் மிக முக்கியமான திருப்பாடல். இது திருப்பாக்களின் முத்து என்று சொல்லப்படுகிறது. Pearl of all the Psalms. அந்த அளவுக்கு இனிமையான திருப்பாடல். இவ்வாறு சொல்ல என்ன காரணம் என்றால், இந்த திருப்பாடல் கடவுளை ஆயராக உருவகிக்கிறது. The Lord is my shepherd. ஆண்டவரே என் ஆயர் என்ற ஒரு அருமையான ஒரு உருவகத்தை கடவுள் மேல் ஏற்றி இது பாடப்பட்டிருக்கிறது. இது தாவீதினுடைய பாடலாக, சிறந்த பாடலாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலிலே நாம் 2 பிரிவுகளை பார்க்கிறோம். முதலாவது பிரிவு கடவுள் நம்முடைய ஆயர். அதை தாவீது சொல்லுவார், கடவுள் என் ஆயர் என்று சொல்லுவார். அடுத்ததாக கடவுள் விருந்து அளிப்பவர். The Lord is host. 2 உருவகங்கள் கடவுளுக்கு சொல்லப்படுகின்றன. கடவுள் ஆயராக இருக்கிறார், அதே கடவுள் விருந்து அளிப்பவராக இருக்கிறார். இதை நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பொருத்தி சொல்லலாம். இயேசு கூட இந்த திருப்பாடலினுடைய அடிப்படையிலே தன்னை அவர் உருவகப்படுத்தி சொல்லுகிறார். தன்மேல் இதை ஏற்றி சொல்லுகிறார். நானே நல்ல ஆயன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம். அதே நற்செய்தியில அதிகாரம் 6இல் நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை நீங்கள் உண்ணுங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். திருப்பாடலிலே வருகிற முதல் வசனம், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆசிரியர் தன்னுடைய வாழ்வில கடவுள் இருப்பதனால எந்த குறையுமே இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னோடு இருப்பதனால எந்த குறையும் இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? அவ்வாறு சொன்னால் அது ஒரு சிறந்த ஆன்மீகம். கடவுளை முழுமையாக சார்ந்து வாழ்ந்த தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையும் இல்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறை செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். கடவுளை சொல்லுகிற பொழுது அவர் என்னை இளைப்பாறை செய்வார், படற்கையிலே சொல்லுகிறார். ஆனால் தொடர்ந்து நாம் படிக்கிற பொழுது நீர் என்னோடு இருப்பதால் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பாடலிலே துவக்கத்திலே படற்கை சொல், அதற்கு பிறகு முன்னிலை சொல்லோடு இந்த பாடல் வரிகள் முடிவடைகின்றன. இந்த பாடலிலே நிறைய உரிச்சொற்கள் உள்ளன. அதாவது என், என்னுடைய, என்னை, அவர், நீர் போன்ற பல உரிச்சொற்களை, ஏறக்குறைய ஒரு 20க்கு மேற்பட்ட உரிச்சொல்களை இந்த ஆசிரியர் இந்த பாடலிலே நமக்கு கொடுத்து இந்த பாடலுக்கு அழகூட்டுகிறார். 2வது வசனம், பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறை செய்வார். அதாவது இந்த இளைப்பாறுதல் என்பது அருமையான ஒரு வார்த்தை. நாம எப்பொழுதுமே ஒரு ரிலாக்ஸா இருக்கணும், அமைதியா, மகிழ்ச்சியா, நிம்மதியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் விரும்புகிறோம் அல்லவா? அவ்வாறான ஒரு வாழ்க்கையை கடவுள் தனக்கு கொடுத்ததாக தாவீது சொல்லுகிறார். பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறை செய்கிறார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அமைதியான, அதாவது நீங்கள் ஆடுகளை பார்த்தால் ஆடுகள் அமைதியான நீர்நிலைகளைத்தான் தேடி அது செல்லும். வெள்ளப்பெருக்கு வருகின்ற பொழுது அந்த நீரை ஆடுகள் பருகாது, பயந்து ஓடிவிடும். அமைதியான நீர்நிலைகளை தேடித்தான் ஆடுகள் செல்லும். அங்குதான் அந்த ஆடுகளும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு அந்த நீரை பருகும். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், அமைதியான நீர்நிலைகள், ஸ்டில் வாட்டர்ஸ். வெள்ளம் இல்லாமல், தண்ணீர் ஓடாமல் அப்படியே இருக்கிற ஒரு நீர்நிலையைத்தான் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். வாழ்க்கையிலே நமக்கு ஒரு புத்துயிர் வேண்டும், புதிய பலம் வேண்டும்.
நாம் சோறு உருகிற பொழுது கடவுள் நமக்கு அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்விலே நம்மை சந்தித்து நமக்கு புத்துயிர் அளித்துக் கொண்டிருக்கிறார். தம் பெயருக்கேற்ப அவர் நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவருடைய ஆளுமையை குறிக்கிற ஒரு சொல் தான் பெயர். பெயர் என்பது வல்லமை. நீதி வழி என்று சொல்லும்போது மீட்பின் வழி, நல்ல வழி, நேர்மையான வழியில கடவுள் என்னை அழைத்துச் செல்வார். மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். தாவீதிற்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். அவரை சுற்றிலும் எதிரிகள் தான். ஏதோமியர்கள், பெலிஸ்தியர்கள் மற்றும் எகிப்தியர்கள், இப்படி பல எதிரிகள் அவருக்கு இருந்ததுனால அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை நிலையிலே நான் வாழ்ந்தாலும் கூட நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், பயப்பட மாட்டேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். கோல், நெடுங்கழி இவை இரண்டுமே ஆயர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற கருவிகள். ஆடுகளை மேய்த்து செல்கின்ற பொழுது சில வேளைகளிலே கொடிய மிருகங்கள் வந்து தாக்கும். ஓநாய், சிங்கம், புலி, கரடி இப்படிப்பட்ட மிருகங்களிலிருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்காக கோல். நெடுங்கழி முட்கள் ஊட செல்லுகின்ற பொழுது, அந்த முட்களுக்கு உள்ளே அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த முட்களை சற்று விலக்கி விடுவார்கள் ஆடுகள் செல்வதற்காக, அந்த நெடுங்கழி. மேலும் பள்ளம், மேடு இவற்றிலே நடந்து செல்வதற்காக இந்த நெடுங்கழி உதவும். இப்படியாக அந்த இரண்டு கருவிகளை ஆயர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், கோலும் நெடுங்கழியும். இந்த கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று ஆசிரியர் சொல்கிறார். அடுத்ததாக நாம் இந்த பாடலிலே பார்ப்பது மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், ஆண்டவர் ஆயர் மட்டுமல்ல, ஆண்டவர் விருந்து அளிப்பவர். The Lord is my host. The Lord is my host. விருந்து அளிக்கின்றவராக. எப்படி விருந்து அளிக்கிறார்? என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். எதிரிகள் பொறாமை கொள்ளும் வகையில, எதிரிகளுக்கு எரிச்சல் மூட்டும் வகையில கடவுள் என்னை கௌரவிக்கின்றார். நான் வெற்றி கொள்கிறேன். எதிரிகளை நான் வெற்றி கொண்ட பிறகு விருந்து கொண்டாடுகிறேன். ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கிறார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். அதுதான் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த காலத்திலே அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், அதாவது திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். தாவீது கூட ஆண்டவரால் அவர் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டார். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அதாவது ஆண்டவருடைய அருள், அவருடைய விருந்தோம்பல் தாராளமாக இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். இந்த இரண்டு வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள், அருள் நலம், பேரன்பு. எபிரேய மொழியில அருள் நலத்திற்கு தோப் என்று சொல்வார்கள். தோப் அப்படி என்றால் அருள் நலம். பேரன்பு எபிரேய வார்த்தை ஹெசெத். இந்த அருளும் பேரன்பும் தோப், ஹெசெத் ஆகிய இரண்டு வார்த்தைகளும் உடன்படிக்கையினுடைய நன்மைகள், உடன்படிக்கையினுடைய பயன்கள், உடன்படிக்கையினுடைய கனிகள் என்று சொல்லலாம். இந்த இரண்டும் கடவுள் தாம் கொடுத்த, ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை வழியாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற கொடைகள். அதை இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். கடவுளுடைய அருள் எப்படி இருப்பதனால எனக்கு எந்த விதமான அச்சம், கலக்கம், பயம் இல்லை. ஆக கடவுளை இரண்டு வகையிலே உருவகித்து ஆசிரியர் பாடியிருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் ஆயர், இரண்டாவது ஆண்டவர் விருந்தளிப்பவர். நம்முடைய வாழ்வில கூட ஆண்டவர் இப்படி நமக்கு தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆயராக, நமக்கு விருந்தளிப்பவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே நானே நல்லாயன், என் ஆடுகளை நான் மேய்க்கிறேன்,
என் ஆடுகளை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். அதே வேளையிலே அந்த ஆண்டவர் நமக்கு விருந்து கொடுக்கிறார். நானே வாழ்வளிக்கும் உணவு, என்னை உண்ணுங்கள், என் ரத்தத்தை பருகுங்கள் என நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பாடலை தன்னோடு இணைத்து அவரும் கூறியதாக நாம் எடுத்து இதை வாசிக்கலாம், ஒப்பிட்டு படிக்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் பராமரித்து பாதுகாக்கின்றீர். அன்பு தந்தையே, நீர் இருக்கையிலே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான அனைத்தையும் கொடுத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்றேன். தந்தையே, நீர் எங்களுடைய ஆயர், எங்களுக்கு விருந்து அளிக்கின்றவர். உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகிறேன். இயேசு எங்களுடைய நல்ல ஆயர், அவரே எங்களுக்கு உணவு அளிப்பவர், வாழ்வழிக்க அப்பமாக இருக்கிறவர். அன்பு தந்தையே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருந்து வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலன்களையும் பேரு பலன்களையும் பேரன்பையும் கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.